கடைசி வரைக்கும் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரே அவர்களுக்கு துணை, அவரே அவர்களுக்கு கேடகமாய் இருப்பார். எதிரி எவ்வளவு தாக்குதல் பண்ணாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வார்த்தையினால நம்ம இறந்து போயிடுவோம். மனுஷனுடைய வார்த்தை நம்மளை சாகடிச்சிடும். மனுஷனுடைய வார்த்தை நம்மளை நோக பண்ணிடும். மனுஷனுடைய வார்த்தை நம்பிக்கை துரோகம் நம்மளை காயப்படுத்திடும். அது தாங்க முடியாத வேதனை. அதனால அநேகர் இறந்தவர்கள் உண்டு, நோய்வாய்ப்பட்டவர்கள் உண்டு. மனுஷனுடைய துரோகம், நம்பிக்கை துரோகம், மனுஷனுடைய வார்த்தையினாலே, மனுடைய செய்கைனாலே சுகத்தை இழந்தவர்கள், சமாதானத்தை இழந்தவர்கள், ஜீவனை இழந்தவர்கள் உண்டு. அம்பு போல எரிந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா இங்க சொல்லுது, அவர்களுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் பயங்கரமா மழை பெய்யுது. நம்ம என்ன செய்வோம்? இந்த வீட்டை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருவோம். சர்ச்சை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? உள்ள மழை, மின்னல், காத்து என்ன அடிச்சாலும், காத்து அடிச்சாலும், மழை அடிச்சாலும் ஜாலியா உட்காந்துருப்போம் உள்ள. ஏன்னா நமக்கு இந்த வீடு கேடகமா இருக்குது. இந்த வீடு எப்படி இருக்குது? கேடகம் பீஸ்ஃபுல்லா. அது போல உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, உலகத்துல என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அல்லேலூயா, அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் நமக்கு பெலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம் வேணுமா வேண்டாமா? கேடகம் வேணும். அவரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை நம்புங்கள். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார்.